You believe devil. I am the devil. ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் லெஜண்ட் ஆஃப் த டேங்க்லேண்ட் மான்வாவில் நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த மலைப்பகுதியை தான் வந்து காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குகைக்கு பக்கத்தில் அந்த பாய்சன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக பரவிட்டு இருக்கிறத காட்டிட்டு அப்படியே அந்த பிசிஷன் ஹியூமாவோட தலையை வந்து காட்டுறாங்க. அதாவது ஹீரோட மாஸ்டர் வந்து போட்டு தரனால அதுக்கப்புறமா நடந்த விஷயம். இப்ப அப்படியே ஹீரோட மாஸ்டர் கிட்ட வந்தா ஹீரோட மாஸ்டர் ஹீரோ கிட்ட, ஆமா நீ நினைக்கிறியா அவன் உண்மையில அந்த மெடிசனை தேடிதான் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஹீரோக்கா ஒண்ணுமே வந்து புரியல. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க, சார் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வந்து புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, நீங்க நல்லாவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஏன்டா என்ன பார்த்தா என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கிற மாதிரி வந்து தெரியுதா, நான் நல்லா தான்டா இருக்க மென்டல் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறான். சரி, ஓகேடா குட்டி பாயா, நான் போயிட்டு அந்த பாய்சனெல்லாம் வந்து ரிமூவ் பண்றேன். அந்த பாய்சனோட சேர்த்து அந்த பிளாக் பேனியம் ஹெர்பையும் சேர்த்து வந்து கிளீன் பண்றேன். நீ கொஞ்சம் பேக்கப்க்கு மட்டும் இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா இறந்திருந்தாருல அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஆறுதல் பண்ற மாதிரி போயிட்டு நின்று இருக்க. அடுத்த சீன்லயே ப்ளூ மண்டியை ஹெல்ப் பண்ணி பாட்டிட்டு மாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்றத பின்னாடி திரும்பி வந்து பாக்குறான். அவருமே அந்த பிளாக் பேனியம் ஹெர்பை கையில வச்சுக்கிட்டு கல்டிவேட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா பாய்சனுமே அவரை நோக்கி வந்து வர, இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்கோட வந்து பாக்குறான். அங்க இருக்கக்கூடிய ஹெர்பு அப்படின்றது அந்த பாய்சனை ஃபுல்லாவே வந்து அப்சர்வ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஹீரோக்கா என்னடா இங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நடுங்குது அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பாய்சன் அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து ரிமூவ் ஆயிட்டே வந்து இருக்க, அங்க இருந்துச்சுல இறந்து போன விலங்குகளோட பாடி, அதுல இருந்துமே அந்த பாய்சன் அப்படின்றது ரிமூவ் ஆகுது. ரொம்பவே மேசிவா வந்து இழுத்துக்கிட்டே வந்து இருக்க, அந்த இடத்துல மாஸ்டர் வந்து உக்காந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு கோர் கிரியேட் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வருது. ஹீரோக்கா ஹீரோவையும் சேர்த்து இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆக, என்னடா இது இந்த அளவுக்கான ஓவர் பவரா வந்து இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அந்த இடத்துல சூறாவளி மாதிரி எல்லாம் வந்து கிரியேட் ஆக, இன்னுமே விடாம அந்த பாடியில இருந்து எல்லாத்துலயுமே அந்த பாய்சனை வந்து இழுத்துக்கிட்டே வந்து இருக்கா அந்த ஹெர்பு. அவனுக்கு ஒன்றும் தெளிவாலாம் வந்து சொல்லல ஹெர்பு இழுக்குதா அப்புறம் அந்த மாஸ்டர் வந்து கல்டிவேட் பண்ணி இழுக்கிறாரா அப்படின்றது. நானா தான் வந்து சொல்றேன் அது ஹெர்பு வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மாஸ்டருமே அந்த எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்ட் இது முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். கண்ணை எங்க வெண்ணையில வச்சிருந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, இப்ப இந்த வெள்ளை ரோசாவை பாரு கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாரு. அந்த பூ அப்படின்றது கருப்பா இருந்தது ஃபுல்லா ஒயிட்டா வந்து மாதிரி இருக்கு. மாஸ்டருமே இந்தா இதை வந்து நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்ன புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். டே இதை நீ எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ண வந்து கத்துக்கடா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் உனக்கு உனக்கு எனர்ஜியை சர்க்குலேட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு கொடுக்க, தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இது உனக்கு எனர்ஜியை சர்க்குலேட் பண்ண ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம மென்டல் ஸ்ட்ரென்த்துமே சேர்த்து வந்து கொடுக்கறதுனால உனக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். நீ யாருக்காச்சும் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோக்கா ஒரு வேணையும் புரியல. என்னடா இந்த வெள்ளை ரோசா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்திருக்கான். மாஸ்டரா இந்த முட்டா பையனுக்கு ஒண்ணுமே புரியாது போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா சிரிக்க, ஹீரோவா அதே மாதிரி தான் ஒரு மாதிரி வந்து சோகத்தோட வந்து பார்த்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளூ மண்டையை தான் வந்து பார்க்கறான். என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவும் ரொம்ப வருத்தத்தோட வந்து பார்க்க, மாஸ்டர் இதை நீங்களே வந்து வச்சுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும், இதை யூஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் ஒர்த்தானவனெல்லாம் இல்லை, அதே மாதிரி இந்த ஹெர்பை கலெக்ட் பண்ண நான் எந்த வகையிலையும் யூஸ் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட வந்து சொல்ல, ஏன்டா உன்னை நீயே வந்து தாழ்வா நினைச்சுக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஹீரோவா ஒண்ணுமே வந்து புரியாம அப்படியே சைலண்டா வந்து நின்று இருக்கான். இங்க பாடுறா குட்டி பாயா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத வந்து நீ முழுசா வந்து கேளு. இது வந்து யூஸ் பண்றது உனக்கு வந்து கில்ட்டா வந்து இருக்கா? நீ அந்த மாதிரி சம்பவத்தை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து கில்ட்டா வந்து ஃபீல் பண்றியா? நீ ஒண்ணுமே வந்து கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச காலம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பெருசா வந்து சொல்றாரு. இருந்தாலும் நான் வந்து சின்னதாவே வந்து சொல்லிடுறேன். நீ பேக் அடிச்சு பயந்தாங்கோழி மாதிரி ஓடினது முட்டாள் மாதிரி அப்படின்ட்டு வந்து நினைச்சிட்டு அந்த கில்டுல தான் வந்து இருக்க அப்படின்னா நீ அதை இப்ப வந்து தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோட கையில இருக்கக்கூடிய பூ வந்து பாருங்க, ஃப்ரீயா விடு, அது எல்லாமே நல்லதுக்கு தான், அப்புறம் நீ ஓடினதும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ற என்ன முட்டாள் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பாக்குறான். அதே சமயத்துல அந்த வெள்ளை ரோசாவை வந்து காட்டினா, நான் வந்து அடிச்சு சொல்றேன், நீ முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப வந்து இம்ப்ரூவ்
ஆயிருக்கு. அப்புறம் நீ எல்லா விஷயத்தையும் ரொம்பவே சீக்கிரமா அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி வந்து தலையாட்டுறான். டேய் நீ அதை சாப்பிட்டுட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதுக்குமே ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். டே பைத்தியக்காரா இப்ப எதுக்குடா அதை சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, என்ன ஏன் சொல்ற இப்ப சாப்பிடக்கூடாதுன்னா எப்ப கரெக்டா வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்புறம் இதை சாப்பிட்டா என்ன ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இது வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு பிடிச்சி தாறுமாறா வந்து கத்துறான். ஐயோ அம்மா என்ன கூட்டு வந்து கொலை பண்ண பாக்குறானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த காடே வந்து அதிருது அப்படின்னா பாத்துக்கங்க. இப்ப அப்படியே அந்த இடத்துல இருந்து இவங்களுமே டிராவல் ஆகி போகிற மாதிரி வந்து காமிக்க, முழு மண்டையும் அவரோட அப்பா வந்து தூக்கிட்டு வராரு. அங்க இருந்து அந்த அடியாட்கள்ல மாஸ்டர் வந்து இழுத்துட்டு வந்து வராரு. ஹீரோவும் செம ஜாலியா அங்க நடந்து வந்து வரான். ஜாலியா அப்படின்னா அதை சாப்பிட்டு நினைச்சு கொஞ்சம் வருத்தத்தோட நடுங்கிட்டே வந்து வர, டே முட்டாள் பயல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே வந்து வரான். ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வர்றதை பார்த்துட்டு அவருமே செம கடுப்புல, டே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது உன்னோட தப்பு, என்கிட்ட கேட்காம உன்னை யாரா அதை சாப்பிட சொன்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பிடிச்சி கத்துறாரு. யோ என்ன ஏன் சொல்ற திரும்ப ஒரு டைம் வந்து சொல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டே உன்னை யார் அதை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம சாப்பிட சொன்னது, பைத்தியம் ஆடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி வந்து நடந்து போறான். இப்ப மாஸ்டருமே ஹீரோ கிட்ட அந்த கியூ எனர்ஜி எப்படி எல்லாம் வந்து சர்க்குலேட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப பெருசா வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னாலே 20 நிமிஷம் எனக்கு தனியா வந்து தேவைப்படும். அவ்வளவு பெருசா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றான். அது நமக்கு தேவையில்ல. நம்ம என்ன சர்க்குலேட்டா பண்ண போறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் அதை தனியா கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லாட்டி அடுத்த எபிசோட்ல நான் அதை ஸ்டார்டிங்லேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே எனக்கு வந்து புரியுது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க ப்ராப்பரா அதை வந்து சர்க்குலேட் பண்ண சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டேய் உன்னை என்னடா எல்லாமே தப்பா வாடா புரிஞ்சுக்க சொன்ன அப்படின்ற மாதிரி மாஸ்டருமே வந்து சொல்றாரு. அவ்வளவுதான், ஹீரோவுக்கு அல்ல இல்ல வேத்து கொட்டு ஹீரோட காலெல்லாம் அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டே வந்து இருக்கு. இவன் பண்ற விஷயத்தெல்லாம் மாஸ்டருமே வந்து மாஸ்டர் பாக்குறத பார்த்தாலே தெரியுது அவருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது முன்னாடியே வந்து தெரியும் போல. ஹீரோவோட பாடியில இருந்து ஒரு பச்சை கலர்ல ஆரா ஒண்ணு எமிட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆரா அப்படின்றது ஹீரோவால ஃபுல்லா வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஆரா அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ஆனா கண்ட்ரோல் பண்ண ஈஸியா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாஸ்டர் வந்து சொல்ல, டேய் நம்ம வில்லேஜுக்கு போற வரைக்கும் நீ இந்த கியூ எனர்ஜியை இதே மாதிரியான மெயின்டைன் பண்ணாலும் சரி, இதுக்கு மேல மெயின்டைன் பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, நான் அப்படியே போகும்போது சும்மா உனக்கு வந்து டீச் பண்றேன்னு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோவா என்ன சொல்ற எனக்கு டீச் பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கான ரியாக்ஷனை வந்து கொடுக்க, இது உண்மையாவே ரொம்பவே நல்ல விஷயம். பிளாக் பேனியம் ஹெர்ப்ல இருந்து நான் அந்த கியூ எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணி எனக்கு சொந்தமா கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வந்து இருக்கான். டேய் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்காத, நீ ஃபர்ஸ்ட் அந்த கியூ எனர்ஜியை அது உனக்கு ஏத்த மாதிரியே கண்ட்ரோல் பண்ண கத்துக்க. அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கின அப்படின்னா உன்னால ரொம்ப ஈஸியாவே செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. எனக்கு இந்த மான்மாவில் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாப்டர்ல ஒன்று வந்து சொல்றானுங்க அப்படின்னா அடுத்த சாப்டர்ல அதை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா வந்து சொல்லுவானுங்க. அதுக்கும் அடுத்த சாப்டர்ல இன்னும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா வந்து மாத்தி வந்து சொல்லிட்டே வந்திருக்க. இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் வந்து ஆகுது. இப்ப கூட வந்து செகண்ட் ரேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. அடுத்த சாப்டர்ல எந்த மாதிரி வந்து சொல்றானுன்னு வந்து தெரியல, பாப்போம். மாஸ்டருமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா வந்து மிரட்டிட்டு வந்து இருக்க, ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். டேய் இப்ப நான் சொன்னதை நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு எல்லாம் வந்து நினைக்காதது. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் கம்பேர் பண்ற விதத்துல பார்த்தா நீ அதே ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்க. இதை நீ முழுசா வந்து கத்துக்கின அப்படின்னா தான் உன்னால வந்து முழுசான ஒரு ஃபைட்ல வந்து சண்டவே வந்து போட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்னா நான் ஆர்ட்ஸை கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறத பாக்குற புளு மண்டையும் ஒரு மாதிரி சோகத்தோடவே வந்து போக, இவனுக்கு ஒன்னும் திருந்த மாட்டானுங்க போல அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து போறான். அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து போறாங்க. அடுத்த சீன்லயே வில்லேஜுக்கு வந்து போயிற ஹீரோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இவங்க 2 பேர் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இந்த நாள்ல நாங்க யாருமே வந்து இருந்திருக்க மாட்டோம். இவங்க தான் அவங்களோட உயிரவே பணையம் வச்சு இந்த வில்லேஜை வந்து ரெக்கவர் வந்து பண்ணியிருக்காங்க. மத்த எல்லா விஷயத்தையும் மாஸ்டர் கொஞ்சம் லாஸ்டா வந்து முடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சரியான ஆச்சரியம், சரியான சந்தோஷம். அதே சமயத்துல புளுமண்டைய வந்து காட்டினா ஒரு மாதிரி சோகத்தோட வந்து இருக்க, எல்லா மக்களுமே ஹீரோவையும் மாஸ்டருமே வந்து பாராட்டிட்டு வந்து இருக்க, அங்க ப்ளூ மண்டை தன்னந்தனியா வந்து நின்று இருக்கான். எல்லா பெருமையும் அவங்களுக்கே வந்து போய் சேர்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க இந்த இடத்துல. பின்னாடி திரும்பி பார்க்கிற மாஸ்டரும் இது எல்லா நேரத்திலும் இதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு மாதிரியான சோகத்துல வந்து பார்க்க, மாஸ்டருக்கு மரியாதை செலுத்திட்டு ப்ளூ மண்டையும் அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஒரு லாங் ஷாட்டை வச்சுட்டு திரும்பி நின்றுட்டு மரியாதையெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இவனுமே வந்து கிளம்ப, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டு வந்து இருக்காங்க. திரும்பவும் வழக்கம் போலதான் அந்த வில்லேஜோட அவுட்டரை வந்து காமிச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி வில்லேஜோட அவுட்டரை பச்சை பசேல்னு ரொம்பவே செழிப்பா இருக்கிற மாதிரி வந்து காமிக்க, சடனா ஒரு வீட்டை காட்டுறவங்க இடத்துல பச்சை கலர்
கலர்ல ஒரு குச்சியில வந்து ஆறாவை எமிட் பண்ணிட்டு சண்டை போடுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. வேற யாருமே இல்ல, பச்சை கலர் அப்படின்னாலே ஹீரோ அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஹீரோவுமே அட்டாக் பண்ற ஸ்டான்ஸ்ல வந்து நின்று தாறுமாறா வந்து அட்டாக் பண்றேன் அப்படின்ற பேர்ல காமெடி வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். இந்த குச்சிக்கு என்ன ஆச்சு, ஏன் நான் சொல்ற மாதிரி இது வந்து பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க பின்னாடி வந்த மாஸ்டரும் கால் மேலேயே ஒரு உதைய போட்டுட்டு, டேய் நீ ஒழுங்கா வந்து பிராக்டிஸ் பண்றா, என்னடா டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. எதை டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்வாட நீ ஒழுங்கா வந்து ஹேண்டில் பண்ண வந்து கத்துக்கணும். அதுக்கப்புறமா உன்னோட பீக்குக்கு போயிட்டு நீ வந்து சண்டை போடலாம். என்ன நான் சொல்றது புரிஞ்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்ப போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சரி ஓகே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பட் இன்னைக்கான பிராக்டிக்ஸ நான் கொஞ்சம் லெஃப்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். ஏன் அப்படின்றதுக்கான ரீசனை இப்பதான் ஹீரோ வந்து சொல்றான். இந்த ஹீரோவோட டைட்டிலை வச்சுக்கிட்டு ஒரு 5ல இருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த ஹீரோ டைட்டிலை வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, டே மூதேவி உனக்கு இவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் வந்து இருக்க கூடாதுரா, நம்ம கடைசி வரைக்கும் நம்மளா வந்து இருக்கணும். இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா நம்ம பிச்சைக்காரங்களா கூட மாற தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, எதே ரெட் பேக்கர்ஸா, ஐயோ என்னையா சொல்ற, பைத்திய மாதிரி வளராத அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கத்துறான். இப்ப அந்த ப்ளூ மண்டையை பத்தி தான் கொஞ்சம் பேசுறாங்க. அவன் வில்லேஜோட சீஃபுக்கு மரியாதை வந்து செலுத்துற விதமா அவரை அடக்கம் பண்ணிட்டு எந்த இடத்துல பட்னியா இருக்கான் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்ன சொல்றீங்க பட்னியா இருப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேக்குறான். ஆனா இந்த வில்லேஜை சேவ் பண்ண ஹீரோ ஆச்சே அவன் எப்படி பட்னி இருப்பான், அவன் நல்லா தானே இருப்பான், அவன் தானே எல்லாருமே வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்ல, அதுக்கு மாஸ்டரும் அதெல்லாம் இங்க பெரிய விஷயமே இல்ல, இங்க அதுக்கும் மேல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய வந்து இருக்கு. திரும்பவுமே ஹீரோ வந்து பேச ஸ்டார்ட் பண்றான். அது என்னதான் நியாயமாவோ இல்ல அநியாயமாவோ இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கருணை காட்டினீங்க அப்படின்னா உங்களோட தயவுல அவன் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து வருவான்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வேண்டிய ஒரு ஆளை நீங்க இவ்வளவு ஈஸியா கொள்ளணும் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்களா, இது எந்த வகையில வந்து நியாய மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்க, நீ அவனை நினைச்சு ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி மாஸ்டர் வந்து சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் வருங்காலம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, மாஸ்டருக்கே ஒரு மாதிரி ஷாக்கா வந்து இருக்க, சரி ஓகே அந்த ரெட் பேக்கரை நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ரெட் பேக்கர் அப்படின்றது வேற யாருமே இல்ல, ப்ளூ மண்டைய தான் மாஸ்டர் வந்து ரெட் பேக்கர் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்றாரு. நீங்க இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்ல, போடா போய் வேலையா படுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்த சீன்லயே அந்த வில்லேஜை விட்டுட்டு அந்த வில்லேஜோட அவுட்டரை வந்து காட்டுறாங்க. அதை காட்டின அடுத்த சீன்லயே ஒரு குழந்தைய வந்து ஹீரோ காப்பாத்திருப்பான்ல, அந்த குழந்தை அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து டாடா காமிக்கிற மாதிரி வந்து காமிக்க ஹீரோவும் அவங்களுக்கு டாடா வந்து காமிக்கிறான். சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு வந்து வர, ரொம்ப தூரமா வந்து நடக்கிறாங்க. மாஸ்டரும் ஹீரோவும் நடந்துகிட்டே வந்து இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு இடத்துல வந்து ஷாக் ஆக, மாஸ்டர் இது அந்த கிரேயார்டு தானே, இங்க தானே அந்த மக்களோட கலரை எல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ கேக்குறான். ஆமா இது நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்ல, அங்க 2 குச்சி வச்சுட்டு ஒரு மண்ணு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த வில்லேஜோட சீஃபோட சமாதி. அந்த இடத்துல ஹீரோவும் மாஸ்டரும் மரியாதை செலுத்திட்டு மண்டிட்டு மரியாதை வந்து செலுத்துறாங்க. ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு, என்ன இந்த ஆள் இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு மாஸ்டர் எதுவுமே சொல்லாம அவருமே மரியாதை வந்து செலுத்துறாரு. அதாவது மௌன அஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அந்த இடத்துல புழு மண்டையுமே வந்து வர, மாஸ்டருக்கு என்னோட கிரீட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். நீங்க ஒன்னும் நினைக்கல அப்படின்னா உங்களோட ஜேர்னி எங்க வரைக்கும் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, டே நீ நல்லா இருக்கியா, இத்தனை நாளா எங்கடா போயிருந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து நல்லா விசாரிச்சுட்டு வந்து இருக்கான். நைட் எல்லாம் எங்க தூங்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா, இந்தா இதை வச்சுக்க, இதை எடுத்து நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு சாப்பாடை வந்து ஹீரோ கொடுக்க, அவனுமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து வாங்கி வச்சுக்கிறான். நீ திரும்ப அந்த வில்லேஜுக்கு வந்து போக போறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல எனக்கு வந்து தெரியல, நான் எங்க போறது அப்படின்றது எனக்கு வந்து தெரியல, அது இதுக்கு மேலதான் வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, பெக்கருக்கு எப்படினாலும் சர்வே பண்ணி பொழைச்சிக்க வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அடுத்த சீன்லயே அந்த மக்களுக்காக இவன் வந்து சண்டை போட்டதையும் அந்த மக்கள் அவனை கண்டுக்காம இவங்க கிட்ட வந்து பேசினது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு, நீ வேணா வா எங்க கூட அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேக்குறான். டே என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பார்க்க, அதேதான்ப்பா நீ வந்து எங்க கூட வந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கூப்பிடுறான். நீ ஒண்ணுமே கவலைப்படாத, நீ மட்டும் எங்க கூட வந்து அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், நாங்களுமே இந்த உலகத்தை சுத்தி பார்க்கும்போது நீயும் அதுக்கேத்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, மாஸ்டர் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். அந்த இடத்துல ஹீரோட மாஸ்டர் வந்து ஆளை காணோம். சார் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ப்ளூ மண்டையை கூட்டிட்டு இழுத்துட்டு வந்து ஓடுறான். யோ நீ என்ன விட்டுட்டு போறையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ கத்திட்டே வந்து வர, மாஸ்டருமே ஒரு வழியா இவன் கூட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாக்குறாரு. ஹீரோவுக்கும் சரியான ஷாக்கு, ப்ளூ மண்டைக்கும் சரியான ஷாக்கு. என்ன இந்த ஆளு வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான், வில்லங்க ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, வேற ஒண்ணுமே இல்ல மாஸ்டர், இவன் நம்ம கூட வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, எனக்கு ஒன்றும்
இல்லடா, அவன் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணான்னா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, சரி ஓகேயா அது இருக்கட்டும், நீ எப்ப எனக்கு ஸ்வாட புடிச்சு சண்டை போட வந்து கத்து தருவ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அந்த மனுஷனுமே ஒரு மாதிரி வந்து கேவலமா வந்து சிரிக்கிறான். இப்ப அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல அந்த குச்சியை வந்து காமிச்சிட்டு, அந்த குச்சியில இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அந்த வேர்ட்ஸ் அப்படின்றது அந்த ப்ளூ மண்டை தான் வந்து கிறுக்கி வச்சிருப்பான் போல. அதை யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி ஓகேடா நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு லூவே யாங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.